வந்தவாசி சுற்றுவட்டார பகுதிகளில் 200 ஏக்கரில் பயிரிடப்பட்ட தர்பூசணிகளை வாங்க வியாபாரிகள் வராததால் தர்பூசணிகள் நிலத்திலேயே அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. வந்தவாசியை சுற்றியுள்ள 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் விவசாயிகள் தர்பூசணி பழங்களை பயிரிட்டுள்ளனர். படூர், கீழ்செப்பேடு, வெண்மந்தை உள்ளிட்ட கிராமங்களில் பயிரிடப்பட்ட தர்பூசணிகள் தற்போது 10 முதல் 12 கிலோ வரை நன்கு வளர்ந்துள்ளன. ஆனால் சமீபத்தில் பரவிய வதந்தியால் தர்பூசணியை வாங்க வியாபாரிகள் ஆர்வம் காட்டவில்லை என்று விவசாயிகள் கூறியுள்ளனர். தர்பூசணி சாப்பிட்டா நோய் வருதுன்றது பொய்யான தகவலை உண்மையை நம்பி அதனால எங்களுக்கு இழப்பீடு நிறைய ஏற்பட்டிருக்கு சார். 70,000 80,000 ஒரு ஏக்கருக்கு இழப்பீடு ஏற்பட்டிருக்கு சார். இதனால் அறுவடை செய்யப்பட்ட தர்பூசணிகள் நிலத்திலேயே வெடித்து அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. கோடையில் தர்பூசணி தேவை அதிகளவு இருக்கும் என நம்பி வட்டிக்கு பணம் வாங்கி தர்பூசணி சாகுபடியில் ஈடுபட்ட விவசாயிகள் தற்போது வாங்கிய பணத்துக்கான வட்டியை கூட கட்ட முடியவில்லை என்று வேதனை தெரிவிக்கின்றனர். தர்பூசணி போட்டு நைட்டு மகல இருந்து பன்னிக்கு காவல், நாய்க்கு காவல், மாடு ஆடு எல்லாத்துக்கும் காவல் இருந்து 3 மாசம் அப்படியே சுத்தி பாருங்க. வலைக்கு அடிச்ச காசு கூட வரல. சாப்பாடு 10 கிலோ 12 கிலோ சைஸ் காய் அப்படியே கையிலே கிடக்குது. 7 ஏக்கர் பயிர் வச்சோம். இன்னும் கையே வைக்கல. 7 லட்சம் 8 லட்சம் செலவு பண்ணிருக்கோம். வியாபாரிகள் வராததால் வந்தவாசி சுற்றுவட்டாரத்தில் மட்டும் டன் கணக்கிலான தர்பூசணிகள் நிலத்திலேயே அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்ட தர்பூசணி விவசாயிகளுக்கு அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.